அதாவது இப்போ நரேந்திர மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா? இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஸ்டாலின் வந்து அவரோட கூட்டணி தான் வச்சுருக்கணும். ஆமாம், இந்த காங்கிரஸையெல்லாம் நம்பிக்கிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வித்தியாசமாக ஆட்கள் தான் எம்பியாக வரான்வ. எந்த கட்சியாக இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ராமராஜனை கொண்டு விட்டான் திருச்செந்தூரில். இப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது. அவர் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீலாம், அவரை கொண்டு திருநெல்வேலியில் விட்டுருக்கு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி யாராவது ஒருத்தனை கொண்டு விடுறது. இவனெல்லாம் வந்து எம்பி ஆகிட்டு என்னத்தை செய்கிறானுவ? எம்பிக்கு வந்து சம்பளமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே. சரியா? அது போக அவங்க வந்து எந்த தொகுதிக்கும் பண்ணலாம். இவனும் வந்து ஏதாவது ஒரு தொகுதிக்கும் பண்ணுறானுவ. கேட்டால் வந்து மேலே வந்து வேறு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கி, மோடி ஆட்சியில் இருக்கார், அதனால் அவர் எதுவுமே தரலைங்கிறானுவ. இவனும் இந்த முட்டா பயல்வ.